கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் என் சார்பாகவும் உயிர்த்த ஆண்டவரின் பெருவிழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. பிரியமானவர்களே, முன்னொரு காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் இந்த உயிர்ப்பு விழாவை எப்படி அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்து தெரிவிப்பார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஈஸ்டர் விழாவை எப்படி பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள்? ஹாப்பி ஈஸ்டர்ன்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி தான் வாழ்த்துவார்கள். அந்த ஈஸ்டர் தினம் அன்று இந்த திருவிழிப்பு முடிந்தவுடன் 12 மணி ஆனவுடன் நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் வாழ்த்துவாராம். அவர் எப்படி வாழ்த்துவார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அல்லேலூயா என்று ஒரு நபர் சொன்னவுடன் அடுத்த நபர் என்ன சொல்வார் என்றால், உண்மையாகவே மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார், அல்லேலூயா என்று வாழ்த்துவார்கள். இதை தான் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு வாழ்த்து செய்தியாக இருந்தது. அப்படியாக காலப்போக்கில் நாம் கற்றறிந்து நாம் இன்று ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஃபீஸ்ட் என்று நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் என்றேன். வாட் இஸ் ஈஸ்டர்? உயிர்ப்பு பெருவிழா என்றால் என்ன? எல்லாம் தூக்கத்தில் இருக்கீங்களா? இல்லை வாயை திறந்தா முத்து கொட்டிடுமா? தூக்கத்தில் இருக்கீங்களா? நான் கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? திறக்கணும், வாயை திறந்தால் தான் தூக்கெல்லாம் போவோம், அப்போ தான் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வாட் இஸ் ஈஸ்டர்? உயிர்த்தெழுந்தல் என்றால் என்ன? பாவத்திலிருந்து விடுதலை அடைவது. அப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டிங்களா? இது ஒரு நம்முடைய நம்பிக்கை. வாட் இஸ் ஈஸ்டர் என்றால் அதை எப்படி கூறலாம் என்றால், ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ளவர் உயிர்த்து எழுந்தது. அதாவது புத்தம் புதிய ஒரு மலர் உருவாகியது என்று கூறுவார்கள். உயிர்த்தெழுதல் என்றால் புத்தம் புதிய ஒரு மலர் இந்த மண்ணுலகத்தில் உருவாகியது. அதை தான் ஒரு புத்தம் புதிய ஒரு மனிதன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பிலிருந்து உயிர்த்தெழுந்து நம் அனைவருக்கும் வாழ்வு தருவதற்காக இந்த மண்ணுலகத்தில் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். இதை தான் நாம் அனைவரும் புது படைப்பாக, புது மனிதனாக மாறுவதற்கு இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதல் செய்தியாக இன்றைய 3ஆம் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் எழுதிய அந்த இறைவார்த்தையின்படி, கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான ஒரு இதயத்தை இறைவா எனக்கு தாரும், ஒரு புதிய வாழ்வை எனக்கு தாரும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த ஈஸ்டர் எல்லா திருவிழாக்களிலும் தலை சிறந்த ஒரு விழா. இந்த விழாவை எத்தனை நாள் நாம் கொண்டாடுவோம் என்றால் 50 வாரங்கள், 50 நாட்கள் நாம் இந்த ஈஸ்டர் பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆகையால் எல்லா விழாக்களிலும் இந்த விழா தலை சிறந்த விழாவாக இருக்கின்றது. இந்த தலை சிறந்த விழாவில் நாம் என்ன சிந்தனையோடு இந்த திருவிழிப்பு சடங்கில் பங்கேற்க வந்திருக்கின்றோம்? இந்த முதல் செய்தியில் நாம் அனைவரும் எப்படியாக இருக்க வேண்டும்? புது படைப்பாக, மாற்றமடைந்த கிறிஸ்துவாக நாம் பழையன கழிந்து ஒரு புது படைப்பாக மாறி உற்சாகத்தோடு உயிர்த்த ஆண்டவரினுடைய ஆசீரை பெற்று மகிழ்கின்றோம். இதைதான் நாம் அனைவரும்
நம்முடைய வாழ்நாளில் கொண்டு மகிழ இறைவன் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இரண்டாவது செய்தியாக இந்த உயிர்த்தெழுதலில் ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற, உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற ஒரு உன்னதமான ஒரு செயல் என்னவென்றால், அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் வானதூதர்கள் இடையர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள், இதோ பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். தாவீது ஊரில் உங்களுக்காக ஆண்டவர் ஆகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் என்று அன்று அவர்களுடைய பிறப்பு இடையர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் ஒரு செய்தியாக அறிவிக்கப்பட்டது. அதே இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தை, அஞ்சாதீர்கள், இதோ நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இன்று நாம் அனைவரும் இந்த செய்தியை கேட்டிருக்கின்றோம். அஞ்சாதீர்கள், உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை பாதுகாத்தவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நாம் அனைவரும் அஞ்சாமல் இருக்கிறோமா? எப்படி ஃபாதர் அண்ணாங்க பயம் இல்லாமல் இருக்க முடியும்? காலப்போக்கில் பாருங்கள், ஈரான், ஈராக், அமெரிக்கா இந்த நாடுகளிலே சண்டைகள், சச்சரவுகள், மக்கள் அனைவரும் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மத்தியில் நாம் எப்படி அஞ்சாமல் இருக்க முடியும்? ஏன்னா நம்முடைய விலைவாசி ஏறிக்கொண்டே போகுது. நாம் என்ன செய்வது, ஏது செய்வது என்று திக்கற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்த ஈஸ்டர் பெருவிழாவை நான் எப்படி ஃபாதர் மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும்? ஒரு பக்கத்தில் மக்கள் அனைவரும் அழிவை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். நோய் நொடி பெருகி கொண்டே இருக்கின்றது. என்னுடைய குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று நாம் குழம்பிய இந்த தருணத்தில் ஆண்டவர் இப்பொழுது உன்னையும் என்னையும் பார்த்து, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழிநடத்துவேன், உனக்கு போதுமான அனைத்தையும் தந்து வழிநடத்துவேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் இன்றைய உயிர்த்தெழுதலின், உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற உன்னதமான இரண்டாவது செய்தி. மூன்றாவது, நாம் தியானிக்கின்ற பொழுது விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் 3 மனிதர்கள் இறந்தவர்கள் கடவுளால் உயிர்த்தெழ செய்யப்பட்டார்கள். முதலில் 1 அரசர் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 17 - 24. இந்த இறை வார்த்தையை இப்போது நீங்கள் படித்த நேரமாகும். இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் சென்று படிக்கலாம். இந்த வார்த்தையினுடைய சாரிபாத்தில் ஒரு கைம்பெண் எலியா இறைவாக்கினரால் அங்கே அனுப்பப்பட்டு, அப்பொழுது அந்த நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தின் மத்தியில் எலியா அந்த கைம்பெண்ணிடம் அனுப்பி அவருக்கு போதுமான உணவு பெற்று அவருடைய வீட்டில் மேல் மாடியில் தங்கியிருக்கின்ற பொழுது, அப்பொழுது அந்த கைம்பெண்ணினுடைய மகன் இறந்து போகின்றான். அப்பொழுது அந்த கைம்பெண் அழுது கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எலியா இறைவாக்கினர் அந்த கைம்பெண்ணினுடைய மகனை எடுத்து தன்னுடைய மேல் மாடியில் வைத்து தன்னுடைய மூச்சு காற்றை கொடுத்து அவருக்கு உயிர் கொடுக்கின்றார். அடுத்தபடியாக 2 அரசர் அதிகாரம் 4 இறைவார்த்தை 8 எலியா இறைவாக்கினர் சூனே என்ற ஒரு நகருக்கு அவர் இறைவார்த்தை அறிவிப்பதற்காக செல்கின்றார். அப்பொழுது செல்வம் படைத்தவர் அவருக்கு போதுமான உணவை தந்து அவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த வீட்டில் பணி செய்த ஒரு பணிப்பெண் எலியாவிடம் சென்று, இந்த தம்பதியருக்கு நெடுநாளாக குழந்தை இல்லை, இவர்களை ஆசீர்வதியும் என்று கூறினார்கள். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை நன்றாக வளர்ந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த எலியா இறைவாக்கினர் அந்த வீட்டிலிருந்து சென்று விட்டார். காலப்போக்கில் அந்த குழந்தையும் இறந்தது. இந்த செய்தியை கேட்டு எலியா இறைவாக்கினர் அங்கே சென்று அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் என்று 2 அரசர் 4:8 நாம் வாசிக்கின்றோம். அதே 2 அரசர் 13ஆம் அதிகாரம்
இறைவார்த்தை 20-21. இதில் எலியா இறைவாக்கினர் இறந்த கல்லறையில் ஒரு மனிதனுடைய சடலமானது, ஒரு வாலிபனுடைய சடலம் அவருடைய கல்லறையில் பட்டவுடன் அந்த இறைவாக்கினர் அந்த வாலிபன் உயிர் பெற்றான். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 3, புதிய ஏற்பாட்டில் 3. அந்த புதிய ஏற்பாட்டில் 3 லூக்கா நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 1-7 வரை நாயின் நகர் அந்த கைம்பெண்ணினுடைய மகன் இறந்து விடான். அப்பொழுது ஆண்டவர் அந்த வழியில் வருகின்ற பொழுது அந்த கைம்பெண்ணினுடைய அழுகுரலை கேட்டு அந்த பாடையை தொட்டவுடன் அந்த மகன் உயிர் தெழுகின்றான். அதேபோல் லூக்கா அதிகாரம் 8 இறைவார்த்தை 40-56 வரை யாயிர் தொழுகை கூட்ட தலைவர், அவருடைய மகள் இறந்து போய்விடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அங்கே சென்று தலித்தாக்கும், சிறு மகளே நான் சொல்கிறேன் எழுந்திரு என்றவுடன் அவள் எழுந்திருக்கின்றார். அதேபோல் லூக்கா நற்செய்தியில் அதிகாரம் 11 இறைவார்த்தை 17-44 முடிய லாசர், இறந்த லாசர், ஆண்டவர் அந்த இறப்பு செய்தியை கேட்டு அங்கே அவருடைய கல்லறைக்கு செல்கின்றார். 4 நாள் அடக்கம் பண்ணியாயிற்றே என்று, இதை துறந்தால் துருநாற்றம் அடிக்கும் என்று கூறினார். ஆனால் ஆண்டவர் அந்த கல்லை புரட்டி லாசரே எழுந்து வா என்று சொன்னவுடன் இந்த லாசர் எழுந்து வருகின்றார். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 3 பேரும் புதிய ஏற்பாட்டில் 3 பேரும் இறந்த மனிதர்கள் உயிர் தெழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இவர்கள் இறந்தார்கள், மீண்டும் உயிர்த்தார்கள், மீண்டும் அவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தார், உயிர்த்தார், அவர் இன்றும் நம்மோடு வாழ்கின்றார். இறந்த அவருக்கு சாவே கிடையாது. நாம் அனைவரும் வாழ்வோரின் கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை நாம் பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த விழாவில், இந்த உயிர்த்த விழாவில் இறைவன் நமக்கு என்ன செய்தியை தருகின்றார்? உங்களை அவர் என்ன வெறுங்கையரோடு அவர் ஒரு காலமும் அவர் உங்களை அனுப்புவதில்லை, மாறாக உங்கள் மடியில் அம்மிக்கி குலுக்கி சரிந்து விழுகும்படி அவருடைய ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், நாம் அனைவரும் புது படைப்பாக மாறி, ஆண்டவர் என்னுள்ளே இருக்கின்றார், என்னை வழிநடத்தக்கூடியவர், என்னை பாதுகாக்கக்கூடியவர் என்பதை நாம் உணர்ந்து இதை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்துரைக்க வேண்டும். ஆகையதான் உலகெல்லாம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாடானது ஒரு நீண்ட நெடிய வழிபாடாக இருக்கின்றது. முதல் வாசகத்தில் எவ்வாறு படைப்பு கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், 2வது வாசகத்தில் நாம் கடவுள் இஸ்ராயல் மக்களை எவ்வாறு அந்த செங்கடலில் இருந்து அவர்களை மீட்டெடுத்தார். அவர் சொன்னது, நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாயிருப்பீர் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்து அவர்களை அன்றிலிருந்து இன்று வரை நம் அனைவரையும் பேணி பராமரிக்கக்கூடியவர். ஆகையால் நம் கடவுளாக இருக்கின்ற அந்த உன்னதரை நாம் காண்கின்ற பொழுது, இதோ ஆண்டவரே, நான் உன்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய மகன், நான் உன்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதற்கு தேவையான ஆற்றலை தாரும் என்று தொடர்ந்து இந்த திவ்ய திருப்பலியில் உருக்கமாக மன்றாடி இறை ஆசிரை பெறுவோம். ஆமேன்.